சமுதாயத்தை உயர்த்த பெண்களுக்கு அனைத்து சம உரிமையும் கிடைக்க பாலியல் வன்கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்க பெண்கள் தினமான இன்று அனைவரும் உளமாற வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே மங்கைய பிறந்திட வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வளம் உயர்ந்து வாழ்கவே பெண்மையின் பெருமையை போற்றுவோம் வாழ்க அனைத்து மகளிர்களுக்கும் உலக மகளிர் தின விழா நான் தெரிவிப்பதில் உண்மையில் மகிழ்கிறேன். அதுவும் எல்லா ஊர்லேயும் இது உலக மகளிர் தின விழா தான். ஆனால் நம்ம மாவட்டத்தில் எங்கேயுமே இதை கொண்டாடல. இது சிறப்பாக நம்ம ஊரை சேர்ந்து நம்மளுக்கு இந்த ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும், மகளிருக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும் வகையில் நடத்தி கொண்டிருக்கும் நமது ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு மேலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் உலக மகளிர் தின விழா தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 2 ஒரு கவிதை தான், எதாவது தப்பாக பெண் பெண் பார்க்க மட்டுமல்ல பழகவும் அழகுதான். பெண் சமைக்க மட்டுமல்ல சூடாக பதம் பார்க்கவும் அதில் சூடுதான். பெண் படிக்க மட்டுமல்ல படைப்பாளிகளாகவும் பெண் வம்பு செய்வது மட்டுமல்ல அன்பு செய்வதிலும் பெண்தான். எத்தனையோ பெண்கள் சாதித்திருக்கிறார்கள். அன்பு செய்வதில் அன்னை தெரசாவாகவும் விண்வெளியில் தொட கல்பனா சாவ்லாவும் நமது நாட்டை ஆண்ட ஜெயலலிதா அம்மாவாகவும் புகழ்பெற்று வாழ்க வாழ்க வளர்க. நன்றி.
லாவ்குமார் பெங்களூர். அவங்க வந்துட்டு நம்மளோட உறவுக்காரங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டாக்டர் ஃபேமிலி. இவங்களோட ஃபேமிலியில் ஐஏஎஸும் இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள எந்த மூலையிலேருந்து நீங்கள் இதயம் சர்ஜரி பண்ணுறதுக்கு கேட்டாலும் அவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க. நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம் ஏன்னா இவங்களுக்கு மட்டும் சிறப்பாக புக்கெல்லாம் கொடுத்து என்னென்னமோ பண்ணாங்க ஸ்பெஷல் மரியாதை அப்படின்னா, அதாவது எல்லாருக்கும் பணம் காசு அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி இருந்தாலும் அந்த ஒரு கடல் மாதிரி ஒரு பெரிய மனசு அந்த குடும்பத்துக்கு இருக்கு. அதனால தான் அவங்கள நம்ம இன்னைக்கு மிகவும் சிறப்பாக வரவேற்று நம்மளும் அவங்களோட ஒருவரும் நம்ம இணைந்து விழாவை சிறப்பித்த டாக்டர் கிரிஜா லாவ்குமார் ஃபேமிலி அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு நமக்கு குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்த மதிப்பிற்குரிய சங்கராபுரம் ஊராட்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் திலகவதி நாகராஜன் அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு நமது எல்லோரையும் வாழ வழிகாட்டியாக அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளாக அவர் எனக்கு தெரியும். மதிப்பிற்குரிய நமது இளவரசி ஆறுமுகம் முன்னாள் கவுன்சிலர் அவர்கள், ஆறுமுகம் மாவட்ட ஒன்றிய ஆவின் குழு தலைவர், அந்த குடும்பத்தினருக்கும் நமது இங்கு வந்து கௌரவித்த அவர்களுக்கு நமது இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அம்பிகா வீரமணி தேவபாண்டம் ஒன்றிய கவுன்சிலர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கோவிந்தம்மாள் ஊராட்சி மன்ற தலைவர் தேவபாண்டலம் அவங்களும் ஒரு பெண்மணியா இருந்து சில சாதனைகளை படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த தருணத்தில் நமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு தீபா ஊரக வாழ்வாதார இயக்கம், அதாவது ஊரக வாழ்வாதார இயக்கம்னு சங்கராபுரம் அளவுல ஒரு திட்டம் செயல்படுத்திட்டு இருக்கு. அந்த திட்டத்துல தான் நம்ம இப்ப இணைஞ்சிருக்கோம். நம்ம மகளிர் சுய குழு உறுப்பினர் கூட்டமைப்பு அந்த மாதிரி நம்ம ஊராட்சி அளவிலான மணிமேகலை விருதுன்னு ஒரு விருது வாங்கியிருக்கோம். அதாவது தமிழ்நாட்டுல நிறைய மாவட்டங்கள் இருக்கு, பல லட்சம் மகளிர் சுய குழுக்கள் இருக்கு. அனைவருக்கும் அந்த மணிமேகலை விருதுன்றது கொடுக்கறது இல்லை. மாவட்ட அளவுல சிறந்த மணிமேகலை விருது வழங்கி நம்மளோட உழைப்புக்கு அந்த பரிசு கிடைச்சது. பிளஸ் நமக்கு பின்புறமா இருந்து நம்மளை ஊக்குவிச்சு நமக்கு இந்த பரிசு கிடைக்க உதவியா இருந்த மதிப்பிற்குரிய தீபா அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் சங்கராபுரம் ஒன்றிய அளவில் செயல்படுகிறது. அந்த திட்டத்தின் வழிநடத்துவர் திருமதி ஜோதி அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதாவது நம்ம ஊராட்சியில நிறைய தொழில் கடன் வாங்குறதுக்கும் மானிய கடன் வாங்குறதுக்கும் அவங்க ரொம்ப உறுதுணையா இருந்து நம்மளை ஊக்குவிக்கிறாங்க. அவர்களுக்கு நன்றி. அமுதா தலைமை ஆசிரியர் அவர்கள் பாத்தீங்கன்னா எப்பவுமே இப்ப நம்மளாம் பெரியவங்களா இருந்து ஊக்குவிச்சுட்டு இருக்கோம். அவங்க என்ன பண்றாங்க, சின்ன அந்த வகையிலும் பெண்களை இப்ப நம்ம வட்டாரத்திலே பாத்தீங்கன்னா அதிக ஸ்டூடெண்ட் உள்ள பள்ளி நமது அதாவது ஆரம்ப துவக்க பள்ளி. அங்க பாத்தீங்கன்னா 250 பிள்ளைங்க படிக்கிறாங்க. எப்பவுமே அவங்க அந்த பிள்ளைங்களா ஒரு 1வது படிக்கிற பிள்ளைங்க மாதிரி தான் அந்த தலைமை ஆசிரியர் செயல்படுறாங்க. அவங்களுக்கு இந்த தருணத்துல நன்றியை தெரிவித்துக் கொண்டு கிழக்கு பாடலாம் தலைமை ஆசிரியர் ராஜகுமாரி அவர்கள் பாத்தீங்கன்னா அவங்க 1வது வயசு பிள்ளைங்க இவங்க குழந்தை மாதிரியே அந்த பிள்ளைங்களோட உட்காந்து பேசுறது, கொஞ்சிறது, சாப்பிடுறது, அந்த மாதிரி நல்ல ஒரு சிறப்பான செயல்பாடு அந்த பள்ளியில நடத்திட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் நன்றி. மணிகண்டன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், மகளிர் தின விழாவா இருந்தாலும் இந்த தருணத்துல நம்ம மணிகண்டனை பத்தி பேசி ஆகணும். அதாவது நீங்க மகளிர் தின விழா இல்ல, மகளிர் சுயநிதி விழா இல்ல, உங்க குடும்ப விழா இல்ல, நீங்க எந்த விழாவா இருந்தாலும் அங்க உறுதுணையா நான் இருப்பேன் அப்படின்றத எப்பொழுதும் உறுதுணையா வச்சிருக்க மணிகண்டன் அவர்களுக்கு நன்றி. மற்றும் உள்ள ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் அரிஜோதி, செல்வி, வானிலா, மகாலட்சுமி, ராஜேஸ்வரி, இவங்க அனைவரும் அதாவது எந்த ஒரு நம்ம ஊராட்சி சம்பந்தப்பட்ட எந்த விழாவா இருந்தாலும் அழைப்பு கொடுத்த அடுத்த தருணமே வந்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அவர்களுக்கும் இந்த தருணத்துல நன்றி. நமது இந்தியன் வங்கி மேலாளர் மேடம் சரண்யா அவர்கள் வந்திருந்தாங்க. அவங்க பாத்தீங்கன்னா பேங்குக்கு போற எல்லாருக்கும் தெரியும் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அப்படின்னு. ஸ்ட்ரிக்ட் இல்ல, நம்ம எப்பவும் ஒரு மாதிரி தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கோம். பேங்குக்கு போகும்போதெல்லாம் திரும்ப அனுப்பிச்சு விடுவாங்க. அந்த தவறை நம்ம மாத்திக்கிறதுக்கு அவங்க மூலமா ஒரு ரூபம் நமக்கு கிடைச்சது. உண்மையிலே அவங்களை பாராட்டுதல் தான். நம்ம இந்த தருணத்துல அவங்கள திட்டக்கூடாது. பேங்குக்கு போறவங்க எல்லாம் சொல்லுவாங்க அந்த மேடம் ரொம்ப டராரா இருப்பாங்க நாங்க போகல அப்படின்னு. நம்மளை நம்ம மாத்திக்கிறதுக்கு அவங்க மூலமா நமக்கு ஒரு வாய்ப்பு. மேடம் அவர்களுக்கும் நன்றி. நமது கௌரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு மையம் அவங்க வந்து பேசிட்டாங்க. அவங்களோட ரோல் என்ன பாத்தீங்கன்னா இந்த மாவட்ட அளவுல குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்துறதும், குழந்தைகளுக்கு வன்கொடுமை நடக்கிற இடத்துல போய் தட்டி கேட்கறதும், பாலின பாகுபாடுலாம் எந்தெந்த கிராமத்துல நடந்தோ அவங்க எல்லாம் போய் உறுதுணையா இருந்து அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சிருக்காங்க. அவர்களுக்கும் நன்றி. மகாலட்சுமி பொது சேவை மையம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா சங்கராபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்துல இருக்காங்க. நம்ம சங்கராபுரம் ஒன்றிய அளவுல உள்ள அனைத்து கிராமத்திலையும் யார் தொழில் செய்துட்டு இருக்கவங்க தொழிலை மேம்படுத்துறதுக்கும் புதிய தொழில் உருவாக்குறதுக்கும் உங்களுக்கு தேவையான மானிய கடனை வாலியத்திலேயே வந்து உங்களுக்கு எத்தனை கோடி வேணும் சொல்லுங்க மேடம், நாங்கள் உங்க கிராமத்துக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஊக்குவிக்கிறாங்க. மகாலட்சுமி மேடத்துக்கும் நன்றி. தோட்டக்கலை அதிகாரி வந்து
வந்திருந்தாரு ஏடி சார் அவர் வந்து என்ன பண்ணீங்கன்னா, அதாவது ஒரு தாலுகா அளவில் ஒரு ஸ்கூல்ல மாதிரியா எடுத்திருக்கு செயல்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடல மகளிர் மேல்நிலை பள்ளியில ஒரு 7,000 ரூபாய் மதிப்பீட்டுல காய்கறி தோட்டம், பூந்தோட்டம், மூலிகை தோட்டம், இந்த 3 தோட்டத்தையும், காய்கறி தோட்டம்லாம் பெரிய அந்த மாதிரி இல்லை, 6 மாசத்துலேயே நமக்கு கனி பழங்கள்லாம் கொடுக்குற அந்த மாதிரி ஒரு அரிய வகையை தோட்டத்தை உருவாக்கி கொடுக்கறதுக்கு நமக்கு வழிவகை செஞ்சுட்டு இருக்காரு. அவர்களுக்கும் எனது நன்றி. நமது பத்திரிகை நிருபர் பரசு அவர்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பிறந்த ஊரான அரசப்பட்டு ஊராட்சி தான். தம்பி எப்போ கொடுத்தாலும், எந்த நிகழ்வு கொடுத்தாலும், எந்த செய்தி கொடுத்தாலும் அவரால் நம்ம கிராமத்தையும் நம்மளோட செயல்பாடு எந்த அளவுக்கு வெளி உலகத்தில் கொண்டு போகணுமோ அதை செயல்படுத்தி இருக்காரு. அவர்களுக்கும் நன்றி. தேவி அவர்களை, அதாவது நம்ம மகளிர் மேல்நிலை பள்ளியோட வார்டன் வந்திருந்தாங்க, தேவி மேடம், அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமது பள்ளியில் வந்து ஆசிரியர்கள்லாம் பாதுகாக்கிற மாதிரி ஹாஸ்டலில் தங்கி இருக்க அனைத்து பெண்களுக்கும் நல்ல ஒரு சத்தான உணவு கொடுத்து, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து, அவங்க பள்ளிக்கு சென்று வரும் மீதி நேரத்தில் நல்ல ஒரு தூய்மையான இடத்தையும் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து, நல்ல ஒரு கல்வியை எடுத்து கொடுத்து அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் எனது பெற்றோர்கள் ஆகிய அர்ஜுனன் லட்சுமி அவர்கள் வந்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், முன்னாள் கவுன்சிலர். எல்லாரும் கேட்பீங்க, அதாவது என்ன கேட்பீங்க, உங்களால மட்டும் எப்படி இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்க முடியுது, எல்லா விஷயத்தையும் எடுத்துக்க முடியுது, உங்களை பார்த்தா பொறாமையா இருக்கு, நாங்களாம் அந்த மாதிரி வரணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்ற உங்க எல்லாருக்கும் என்னோட அப்பா அம்மாவுக்கு இந்த தருணத்துல நான் கோடான கூடிய நன்றியை சொல்லிக்கிறேன். அவங்களோட உந்துதல் தான். அப்பா ஒரு தடவையே சொல்லுவாரு, எந்த ஒரு செயலை நினைக்க கூடாது, நினைச்சு அதை செஞ்சே முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த உந்து சக்தி தான் என்னை இந்த அளவுக்கு வளர்ந்துச்சு. அம்மா சோறு சமைச்சு கொடுப்பாங்க, சாப்பிட்டியா இல்லையா, பாசத்தை மட்டும் கொடுப்பாங்க.